ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்துலாங்களா. இந்த மேரிட்டல் ஆர்ட்ஸ் அப்படின்னா என்ன? தற்காப்பு கலைகள். கரெக்டாக? ஸோ தற்காப்பு கலைகள் அப்படின்னு சொன்னாலே எடுத்தோன்னு நம்ம மைண்டில் என்ன வரும்னா, இப்போ வந்து ஸ்கூலில் வந்து இது மாதிரி ஒரு சிலம்பாட்டம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்போம், நீ யார்கிட்ட போய் சண்டை போட போகிற, சிலம்பம் யார்கிட்ட போய் சண்டை போட போகிற, ரோட்டில் போய் சண்டை போட போறியா, இல்லை அப்படின்னு போது ஃபஸ்ட்டு வந்து வார்த்தையை வரும். ஆக்சுவலாக இந்த மேரிட்டல் ஆர்ட்ஸு தற்காப்பு கலைகள்லாம் வந்து இதுக்காக கிடையாதுங்க. நிறைய பாடி ஹெல்த்து, மென்டல் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு வேறு நிறைய விஷயத்துக்கெல்லாம் வந்து பயன்படுது. ஸோ அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ மேரிட்டல் ஆர்ட்ஸ் இப்போ வந்து ஓரளவு வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து யாருமே கற்றுக்கிறதுக்கு முன் வரல, தான் உண்மை. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, மெயினாக ரீசன்ஸ், இது கற்றுக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது மென்டல் ஃபேட்டிக், அதை குறைக்கிறதுக்கு. பேர்ன் அவுட், அதாவது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஹீட் எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பேர்ன் அவுட் பண்ணுறதுக்காக மெயினாக கற்றுக்குறாங்க. கல்ச்சுரல் க்யூரியாசிட்டி, நம்மளோட கலாச்சாரத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு. அக்சசபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி, இது நம்ம செய்யும் போது தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது என்னென்னலாம் மேஜராக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இதை ஏன் இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்ல வரேன்னா, ஜென்னிசெட் பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் கற்றுக்கலாம். அதாவது வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னு சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் பண்ணுறவங்க இதை கொஞ்சம் கற்றுக்கலாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கணும், இப்போ அவங்க கற்றுக்கிறது இல்லை. அதுக்கான காரணம் நம்மளும் ஒரு காரணம் தான்றதை தெரிஞ்சுங்க. ஸோ ஓரளவு நான் ஏதாவது ஒரு தற்காப்பு கலைகள் கற்று வச்சுக்கிறதுல எந்த விதமான டவுட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேரளாவில் இருக்கிற கலரிப்பயாட்டு அப்படின்ற ஒரு தற்காப்பு கலை, இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி, மைண்ட் பாடி அலைன்மெண்ட், இதோட யூசஸ் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். ரெண்டாவது, மகாராஷ்டிராவில் மல்லா கேம்ப் அப்படின்ற ஒரு தற்காப்பு கலை, பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர் ஸ்ட்ரென்த் கொடுக்குது, அதே மாதிரி கிரிப்பு கொடுக்குது, அதே மாதிரி பேலன்ஸ் கொடுக்குது, மைண்டை வந்து ஒரு பேலன்ஸாக பண்ணுறதுக்கு கொடுக்குது. இதோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ட் இன் பிளைண்ட் ஸ்கூல்ஸ், மெயினாக பிளைண்ட் ஸ்கூலில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபார் ஃபிட்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது என்ன பிரதர், தமிழ்நாடு அவுட்டிங் கேட்டிங்க, அதை வந்துட்டேன். தமிழ்நாட்டில் சிலம்பாட்டம், அதுதான் ரொம்ப முக்கியம். பெனிஃபிட்ஸ் என்ன? அஜிலிட்டி, ரித்தம், கோஆர்டினேஷன். ஸோ இது மூணுமே இருக்குது. யூசஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ரொம்ப நல்லா பார்த்துங்க. ஸோ இனிமேலாவது நம்ம வந்து பசங்களுக்கு வந்து சிலம்பாட்டம் சொல்லி தருவோம். போனோன்னா கம்பு எடுத்து சுத்த போறியா, ஏன் அவன் அடிக்க போறியான்றதோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அதை சொல்லித்தராங்க. மென்டல் கிளாரிட்டி, மைண்ட் வந்து ஃபுல் ஃப்ரெஷ்னஸும் கிளாரிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பஞ்சாபோட கட்கா, இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, டிசிப்ளின்ட். அதே மாதிரி யூசஸ் வந்து சிக் டயஸ்போரா, அதே மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் எந்த தற்காப்பு கலைகள் கற்று வச்சுருக்கீங்களா, இல்லை இதை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரதர் அப்படின்னு எதுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.